ரதி வணக்கம். சரியாக 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்துக்கு வர இருக்கின்றார். அவருடைய வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரையிலும் எந்த கட்சியும் வெளிப்படையாக தாவேகாவுக்கு ஆதரவு என்று தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசும் 11 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தாமல் தாமதிக்கிறார்கள். காங்கிரஸ் ஒருவேளை பின்வாங்குகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அதிமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் விஜய் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து விடுவார். பனையூர் அலுவலகம் வந்த பிறகு தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் பேசியது என்ன, அதன் மூலமாக எட்டப்பட்ட முடிவு என்ன என்பது குறித்தும் விஜய் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரை சந்தித்து பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று கூறப்பட்டது. 11 மணி அளவில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரை காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஒருவேளை காங்கிரஸ் தன்னுடைய முடிவில் இருந்து பின்வாங்குகிறதா என்ற கேள்வி எழுகிறது. காங்கிரசிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு புறம். மறுபக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாவேகா தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை மறுத்திருக்கிறார்கள். எந்த கடிதம் எங்களுக்கு வரவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் கேள்விக்குறியாக தனக்கு இருக்கின்றது. இது ஒரு புறம். மறுபுறம் தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக விஜய் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி வருவதாகவும் அதன் அடிப்படையில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்புக்கு பிறகு அந்த சந்திப்பின் போதும் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்பது குறித்தெல்லாம் அதற்கான சாத்தியக்கூறுகள், அதில் நமக்கு அதிமுக கிடைக்கக்கூடிய ஆதாயம் உள்ளிட்ட குறித்தெல்லாம் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அதிமுகவுடன் தாவேகா ஆதரவு கோரி வருகின்ற நிலையில் அதிமுக ஆதரவு கொடுக்குமா என்பதுதான் பிரதான கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை இந்த சந்திப்பு, இந்த ஆலோசனை பனையூர் அலுவலக விஜய் வருகையின் போது மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனையில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக கூட விஜய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் உறுதிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் பேசினார் என்றும் அந்த பேச்சின் முடிவில் ஏதேனும் சுமூகமான முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்பட்டது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் போக அதிமுகவை தாவேகா குறிவைக்கிறது. அதிமுகவிலும் கூட குறிப்பிட்ட சில தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற மனநிலை இருப்பதாக கோவை சத்தியன் தெரிவித்திருந்தார். அதிமுக செய்தி தொடர்பாளர் அதிமுகவிலும் சிலர் தாவேகா ஆதரவு கொடுக்கலாம் என்ற நிலைப்பாடு இருப்பதாக கூட தெரிவித்திருந்தார். ஆனால் OS மணியின் பொறுத்தவரையில் தாவேகாவோடு அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை, தாவேகா அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை என்று OS மணியன் உறுதிபட தெரிவித்திருந்தார். இப்படி ஒரு புறம் வாய்ப்பு இருக்கிறது, மறுபுறம் வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் கலவையாக பேசப்பட்டு வருகின்ற கருத்துக்கள் வெளியாகி வருகின்ற நிலையில்தான் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியது என்ன, SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் இருவரும் பேசியது என்ன, தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்குமா உள்ளிட்ட பல கேள்விகள் தற்போது பிரதானமாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான முடிவுகள் இன்று மதித்துக்குள்ளாக தெரிந்துவிடும். விஜய் பனையூர் அலுவலகத்துக்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சட்ட நேரத்தில் பனையூர் அலுவலகம் வருகிறார். பனையூர் அலுவலகம் வந்த பிறகு அவர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், எந்த கட்சி தாவேகாவுடன் கூட்டணி வைக்கின்றன இது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ரிதி.